இன்னைக்கு நம்ம ஸ்லோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பேட்டர்ன் போடுறப்ப ஸ்லோப் கொடுத்து போடுவோம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேக் நெக் 7 வைக்கிறீங்க இல்லை 8 வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்லோப் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த நெக்கு கிட்ட வந்து தூக்கிட்டு இருக்கும். வந்து சில இடத்துல வந்து அதிகமாக கொடுப்போம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இல்லை கொடுக்காம விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இங்கே சுருக்கம் வரும். இதே வந்துட்டு நீங்கள் கொடுக்கவே தேவைப்படாத இடத்துல இப்போ ஸ்லோப் வந்து தேவைப்படாது, டீப் நெக் போகிறப்ப ஸ்லோப் தேவைப்படாது. அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நெக்கு கிட்ட அந்த நெக்கு வித்து இருக்குல்ல இந்த இடத்துல வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும், இப்படி ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க புரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்லோப் வந்து அதிகமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்லோப் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்ற ரீசன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ 2 பேட்டர்ன் போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன் ஷோல்டர் லைன், இன்னொன்று வந்து சரிவாக போட்டிருக்கேன், ஸ்லோப் கொடுத்து போட்டிருக்கேன். நம்மளோட ஷோல்டர் லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாருங்களேன். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மேலே பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கும். கரெக்டாக நம்மளோட ஷோல்டரில் ஃபிட் ஆகாமல் எக்ஸ்ட்ரா வந்து தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா தூக்கிக்கிட்டு இருக்கிறது கீழே நம்ம செஸ்ட் லைனில் ஆம்போல் கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இழுக்கிறப்ப அங்கே வந்து ஒரு சுருக்கம் வரும். அதுதான் நமக்கு வந்து ஆம்போல் லைனில் சுருக்கமாக வருது. இதே வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அது ஷோல்டர் லைனில் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து போயிடும். இப்போ வந்து ஸ்லோப் கொடுக்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லா பேட்டர்ன் போடுறதுக்கும் நீங்கள் ஸ்லோப்பு கொடுத்துடக்கூடாது. இது எப்படி ஸ்லோப் மாறும் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் நெக் எடுக்கிறப்ப ஸ்லோப்போட வேல்யூ அதிகமாகும். ஸ்லோப்போட வேல்யூ வந்து பேக் நெக் ஹைட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இதே நீங்கள் பேக் நெக் 7, 8, 9, 10லாம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஸ்லோப் கொடுக்க தேவையில்ல. அப்போ வந்து இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கால்குலேஷன் படி ஷோல்டரோட வேல்யூ கம்மியாயிரும். இப்போ 7, 8க்கு மேலே நீங்கள் பேக் நெக் வைக்கிறப்ப அங்கே ஸ்லோப் கொடுக்காம நீங்கள் பேட்டர்ன் போடணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்கு வித்துக்கிட்ட வந்து ஷோல்டர் வந்து அப்படி தூக்கிக்கிட்ட அசிங்கமாக தெரியும். அதனால் எங்கெங்கே ஸ்லோப் கொடுக்கணும் அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணுறப்ப தான் பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும்.